நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதி மேற்கு திசையில் டாய்லெட் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, அதில் இருக்கிற லாபமும் என்ன லாபம் என்ன நஷ்டம் பாருங்க. மேற்கு திசையின் அதிபதி பகவான் சனி பகவான். மேற்கு திசையை 3 பாகமாக பிரித்துக்கலாம். ஒன்று தென்மேற்கு, ஒன்று வடமேற்கு, ஒரு மேற்கு மத்திய பாகம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இன்னைக்கு காலையில் தான் சார் ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு ஜாதகம் எனக்கு வருகிறது. இதில் வாஸ்துவில் ஜாதகத்தை சொல்கிறேன், அதை கவனிங்க. 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் ராகு சனி, கன்னி லக்னம். நான் சொன்னேன் இவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹை சுகர் இருக்கா. இவங்க ஏதோ மத்திய பிரதேசில் எங்கே இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இது எங்கே நடக்கும் அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில், அதாவது யாருன்னு கேட்டேன். அவங்க மாமியார் அப்படின்னாங்க. உங்கள் மாமனார் வீட்டில் சவுத் வெஸ்டில் டாய்லெட் இருக்கும். அதாவது மேற்கு திசையில் தென்மேற்கில் டாய்லெட் விட்டால், தென்மேற்கு அது வெஸ்ட்டில் இப்போ இருக்கிற புது பசங்க அது இன்னும் பிரித்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் அப்படின்வாங்க. சும்மா வீணான பசங்க, தெரியாமல், உலகம் தெரியாமல் ஏதாவது பேசுவாங்க. அந்த பாகத்தில், அதாவது மேற்கு திசையும் தெற்கு திசையும் சேர்ற 30% ஏரியாவில் டாய்லெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ், ஹை சுகர் எல்லாமே வந்துடும். ஏனென்றால் இவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிடும். அதுக்கப்புறம் மத்திய பகுதியில் டாய்லெட் இருக்குயா, கழிவுடி அறை, வெஸ்ட், சென்டர் ஆஃப் வெஸ்டில் இருந்தால் என்ன இருக்கும், அங்கே போய் கேளுங்க, என்னப்பா உனக்கு முதுகு நோதா, முதுகில் L3, L4, L5 பிரச்சனை இருக்கா. ஏனென்றால் அதுக்கு டைரெக்டாக சனி பகவான் தான் ஆட்சி. சனி பகவான் அந்த இடத்துல ஆட்சியாக இருந்து அந்த இடத்துல கழிவு நீராக இருந்தால் முதுகில் லோயர் பேக் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய அண்ணன் தம்பிங்க இவரை ஏமாற்றுவாங்க. பணம் சேராது. இவர் கடுமையாக ஒழிச்சாலும் அந்த பணம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவருக்கு புகழ் வராது. அதுக்கப்புறம் வடமேற்கு. ஆமாம், எல்லாரும் சொல்லுவாங்க வடமேற்கில் வைக்கலாமே டாய்லெட். ஆமாம், வடமேற்கில் வடக்கு செவரில் டாய்லெட் உடைய கமோடு இருந்தால் பேங்க் பேலன்ஸ் குறையும், கடன் கிடைக்காது. நீங்கள் 10 பேங்க்கில் அப்ளை பண்ணாலும் பணம் சேராது. உங்கள் ஃபேக்ட்ரியில் முன் பணம் இருக்காது, உங்கள் வீட்டில் முன் பணம் இருக்காது. கடனை வாங்கி செலவு பண்ணுவீங்க. இதை அடிக்கிறதுக்கு அங்கேருந்து பணம், அங்கேருந்து வாங்குகிற பணம், இங்கே அந்த ரொட்டேஷன் செய்வீங்க. அது வெளியே தெரியாமல் நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு வெளியே போவீங்க. எல்லோரும் பணக்காரன்னு வச்சுருப்பான். ஆனால் எல்லாமே காரு, ஸ்கூட்டர், ஃபேக்ட்ரி, வீடு எல்லாமே லோனாகவே இருக்கும். ஆனால் அந்த லோன் கட்டுறது, நீங்கள் திரும்பி லோன் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடைக்காமல் சில நேரம் வீடெல்லாம் விற்க வேண்டிய நிலைமை உருவாக்கும். தலையில் பிரச்சனை இருக்கும், சீதள நோய் இருக்கும். அப்போது மேற்கில் எங்கதையா நம்ம டாய்லெட் கட்டுறது? இப்போதான் சரியான கேள்வி. மேற்கு திசையில் வடமேற்கில் அட்லீஸ்ட் உங்கள் வீடு ஒரு 30 அடி இருக்குன்னு வச்சுங்க.
வடமேற்கு கார்னர் 3 அடி விட்டுட்டு, எவ்வளோ 3 அடி விட்டுட்டு பாத்ரூம் கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 அடிக்கு அப்புறம் டாய்லெட் கட்டுங்க. அதாவது மேற்கு திசையின் வெஸ்ட்டு, மேற்கு திசையில் வெஸ்ட் நார்த் வெஸ்ட், வெஸ்ட் நார்த் வெஸ்ட், அதாவது அட்லீஸ்ட் அந்த 30 அடி வீடு இருந்ததுன்னா ஒரு 6 அடி விட்டு கமோடு வந்து வடக்கு திசையை நோக்கி கமோடு இருந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பணக்காரனாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் எல்லாமே லாபத்துடன் பார்ப்பீங்க, தூக்கம் நல்லா வரும், பிரச்சனை கம்மியாக இருக்கும். அதாவது டாய்லெட்டு என்று சொல்லும் பொழுது ரொம்ப விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? நீங்கள் வெஸ்டில் லாஸ்டில் போட்டிங்கன்னா நோய், இந்த பக்கம் வடமேற்கு கார்னரில் போட்டிங்கன்னா மனநோய், சென்டரில் போட்டிங்கன்னா முதுகுத்தண்டு நோய். இது முதுகுத்தண்டு நோய் வர்றத இன்னொரு பிரச்சனை இருக்குயா, பண கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். பணம் சேர்றதுக்கு முன்னே வாங்குறவங்களுடைய கூட்டம் சேர்ந்துடும் டாய்லெட் அங்கே இருந்ததுன்னா. அதனால் மேற்கு திசையில் டாய்லெட் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் வெஸ்ட் நார்த் வெஸ்ட், அதாவது மேற்கு திசையில் மத்திய பகுதியும் வடமேற்குக்கு நடுபாகத்தில் டாய்லெட் வைக்க வேண்டும். இப்படி வச்சாதான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.